வணக்கம் சார். உட்காருங்க. நீங்க தான் மதுசூதனா? ஆமாங்க சார். சார் சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்க. உங்க கடையில வேலை செஞ்ச 2 பேரும் ஒரே நாள்ல காணாம போயிட்டாங்களா? ஆமாங்க சார். இதோ அவனுக்கு போட்டோ. இவனா? உங்க கடை எங்க இருக்கு? பஜனை கோயில் தெருல. 2 பேரும் கூட்டு கலவணிங்க மாதிரி தான் இருக்கானுங்க. இவனுங்களை எங்க பிடிச்சிங்க? அது வந்து சார். சரி, என்னெல்லாம் காணாம போச்சு? எதுவும் இல்லை சார். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். அவனுங்க கடையில் இருக்கிற எல்லா மருந்தையும் எடுத்து வித்ததா அவனுங்களே என்கிட்ட சொன்னானுங்க சார். அப்படியா? ரொம்ப வெரைட்டியா இருக்க. அப்புறம் நான் ஊர்ல இல்லாத போது கூட அவனுங்க என் வீட்டில் திருடினாங்களாமா சார். அது என்ன சார், திருடினாங்களாமா? உங்களுக்கு தெரியாதா? அது வந்து வீட்டில் பெருசா பொருள் எதுவும் மிஸ் ஆகல. அப்ப என்னன்னு கம்ப்ளைண்ட் எழுதிட்டோம். என்ன சார், என்ன போய் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் எழுதலாம். ஏதாவது பண்ணி அவங்களை பிடிச்சி உள்ள போடுங்க. அப்படியா? சரி, சார் சொல்லியிருக்காரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. அவனுங்களை எப்படியாவது பிடிச்சிருங்க சார். இவனுங்க எங்க போயிட போறானுங்க? நாளைக்கோ நாளானைக்கோ சரக்கு அடிச்சுட்டு எங்கேயாவது மாட்டிப்பாங்க. நீங்க கிளம்புங்க. எங்க எது எங்க எதுண்ணா? டேய், நாடகம் ஆடாத. மரியாதையா கொடுத்துரு. எதனா கொடுக்கணும்? டேய், நான் பேசிக்கா கோபக்காரன். பிபி வேற இருக்கு. இங்கேயே உன்னை கொண்டு புதைச்சிடுவேன். குடுறா. அண்ணா ஒரு நிமிஷம். நான் எதை கொடுக்கணும்னு சொன்னதானே எனக்கு தெளிவா புரியும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லனா எனக்கு எப்படி தெரியும்? அவளை பிடிக்கணும். என்னடா நாடகம்? யார் அது? இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஹைட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்க. அனுப்பிச்சுடு. அனுப்பி விடுன்னு சொல்றல. சொன்னா நீ ஊருக்கு போயிடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். வேணா டிரைவர் கிட்ட சொல்லி உன்னை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணவா? அண்ணா, நம்ம டிரைவர் கிட்ட சொல்லி இவளை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ண சொல்லிடுங்களா? பாவனா பச்சை மண்ணா ஒன்றும் தெரியாது. இல்லையாண்டி, வண்டி இல்லையாண்டி. நீ ஷேரோட போயிடுந்தா இதுக்கு மேலே அடி வாங்க முடியாது. போயிட்டு நான் சொல்றேண்ணா, இவ போயிடுவா. அம்மா தாய கிளம்புமா. தப்பாண்ணா போயிடுவா. இப்போ நீங்க சொல்லுங்கண்ணா, வாட் இஸ் த ப்ராப்ளம்? அண்ணா, எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கண்ணா. உடம்புல பயங்கரமா வலிக்குது. பொறம்போக்கு 2 மணி நேரமா அடி வாங்குற உனக்கு எப்படி இருக்குன்னா 2 நாளா அடி வாங்குற எனக்கு எப்படி இருக்கும்? தெய்வமே, நீங்க எப்படிங்க? உன்னை ஏன் தூக்குனானுங்களோ அதுக்கு தான் என்னையும் தூக்கியிருக்கானுங்க. நம்மள எதுக்காக தூக்குனாங்கண்ணா எனக்கு தெரியலடா. வண்டி எடுங்கடா. அண்ணா, அது மேட்ரு என்னன்னா, எல்லா ஊர்ல இருந்து கோவாக்கு 2 பஸ் டிக்கெட்டு, 20 பீர், 5 பிரியாணி பாக்கெட்டு, ஆட்டோ சார்ஜ், 20 பாக்கெட்டு, ரூம் ரெண்ட் எல்லாம் சேர்த்து 4,69,034 ரூபா ஆச்சுண்ணா. எல்லாத்தையும் கொடுத்துறேண்ணா. பிபி ஏத்தாதடா, அவனை போட்டு சொல்றேன். அண்ணா, பக்காவா ஞாபகம் வந்துருச்சுண்ணா. 25,000 ரூபா தான் செலவாச்சு. மீதி 4,75,000 ரூபா இருக்குண்ணா. நான் கொடுத்துறேன். மூடா டப்பா எங்கடா? டப்பாவா? என்ன டப்பா சார்? டேய் திருட்டு பயலுங்களா, நான் 3 எண்ணத்துக்குள்ள டப்பாவை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லல. உங்க 2 பேரோட தலையும் சதுரிடு. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கிறது டப்பாவையா? பேக் இல்லையா? எந்த பேக்டா? உங்களுக்கு தேவை பேக் இல்லையா, டப்பா தானா? டேய் திருட்டு பசங்களா, டப்பாவை கிட்ட பேக்ங்கறீங்க? இந்த பாருங்கண்ணா, உங்க ஃபியூஸ் புடிங்கிற அளவுக்கு ஒரு செம மேட்டர் சொல்லட்டுமா? சொல்றாதீங்க. நீங்க தப்பான ஆளுங்களை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. தப்பான ஆளுங்களா? டப்பாவை தூக்குனது நீங்க தானடா? சார், அந்த டப்பாவை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். நாங்க சில்லறை திருடனுங்க சார், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. டேய், அவனை இழுத்துட்டு வாங்கடா. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதப்பா. ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே. இவன் பேக்ல இருந்து நீங்க ஒரு டப்பா எடுத்தீங்கல்ல, அதை தான் கேட்கறேன். ஞாபகம் வந்துருச்சு. நீ அன்னைக்கு பைக்ல வந்தவன் தானே?
எப்பா இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாண்டாடா நீ என்னண்ணா நீ ரொம்ப வெக்கமா இருக்குண்ணா. இருந்தாலும் ஜகஜால கிளாடுறா நீ. அன்னைக்கு நடந்தது ஒண்ணுமே இல்ல. நடிக்காத, அதான் எல்லாத்தையும் அன்னைக்கு நாங்க பார்த்தோமே. இல்லண்ணா. நிறுத்துங்க. என்னது? என்னடா அது? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்கடா. கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தோம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதையா அந்த டப்பாவை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. எந்த டப்பா சார்? டேய் 3 பேரையும் அடிக்கணும். இந்த டப்பா டப்பாவை நீங்களே வச்சுட்டு எங்களை கேக்குறீங்களா சார்? இந்த டப்பாலாம் இந்த டப்பா கிடையாது. இதே மாதிரி இன்னொரு டப்பா ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்லயும் இது கிடைக்கும் சார். வெனிலா ஃபிளேவர். நான் கடையில இருந்தப்போ ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு ஆஃபர் கூட இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. 2 வாங்கினா 1 ஃப்ரீயா? சார் மெடிக்கல் ஷாப்ல கிடைக்குதா சார்? இந்த டப்பாவோட விலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? 55 rupees. முட்டா பயலுங்களா, இதோட விலை கோடி ரூபாய். கோடி ரூபாயா? சும்மா கதை விடாதீங்க. கோடி ரூபான்றீங்க, அப்புறம் எதுக்கு இந்த ஜோக்கர் கிட்ட கொடுத்தீங்க? நான் சொன்னேன்ல, அன்னைக்கே நான் சொன்னேன்ல, இவனை நம்பி எதையும் கொடுக்காதன்னு. கேட்டியா நீ? இப்ப என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன். என்னடா ஆச்சு? மூளை சூடாயிடுச்சு. ஓ, பீர் அடிக்கிறியா? குளிங்கா கிடைக்குமா? இந்த அப்படி போய் வாங்கி குடி. அவ்வளவுதானா? சரி ரைட். டேய் வாடா. உண்மையை சொல்ற வரைக்கும் அடிக்கடா. என்கிட்ட இருக்கு சார், என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட எங்கண்ணா இருக்கு? டேய் என்கிட்ட இருக்குடா, என்கிட்ட இருக்கு சார், வீட்ல இருக்கு. டேய் நல்லா பாரு, இதே மாதிரி கால்சியம் டப்பா தானே? ஆமா சார், இதே டப்பா தான் என் வீட்ல வச்சிருக்கேன். டேய் நீ ரொம்ப மோசன. எனக்கு தெரியாம 1 கோடி ரூபாய் சரக்கு எடுத்துட்டு எஸ்கேப் ஆலான்னு பாத்தியா? மனுஷனாயா நீ? உன்னை நம்ப பாரு, என்ன சொல்லும்? டேய் லூசு பயலே, அதுல 1 கோடி ரூபாய் சரக்கு இருக்குன்னு எனக்கே இப்பதானடா யோ தெரியும். கதை விடாதியா, என்னால நம்ப முடியாது. தம்பி நீ என்கிட்டயே கம்பெனிட்ட பாத்துட்டல. ஏன் நீ மட்டும் 5 லட்சத்தை எடுத்து நீ எஸ்கேப் ஆகல? ஐதாடா கதைய பாரு. 5 லட்சம் ரூபாய் அங்க இருக்கு, கோடி ரூபாய் அங்க இருக்கு. சார் தயவு செஞ்சு இவனை சுட்டு கொல்லுங்க சார். போடா லூசு, டப்பா என்கிட்ட இருக்குது, என்ன பேரா சொல்லுவாங்க? இவனை சுடுங்க சார், டப்புன்னு சுடுங்க. நடிச்சதெல்லாம் போதும். டப்பா எங்க இருக்கு? என் வீட்ல இருக்கு சார், எல்லா ஊர்ல. ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, செத்தீங்க. உன்னதான் 2 பேரும் தான். ஓ வாங்கடா. ஹலோ பாஸ், எங்க இவ்வளவு வேகமா எங்க போறீங்க? நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா இந்த கட்டை யார் அவுத்து விடுவா? எப்படி வருவோம்? டேய் உங்களுக்கு இதுவரை தனியா சொல்லணுமா? அவுத்து விடுங்கடா. இவனுங்களை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து உங்களை தான் அண்ணனா நினைச்சேன். ஆனா கோடி ரூபாய் ஆட்டைய போட்டீங்களே. எந்த கோடி ரூபாவை பத்திரா சொல்ற? அந்த டப்பாக்குள்ள அவ்வளவு இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆமாமா, தெரியாம தான் 1 கோடி ரூபாய் ஆட்டைய போட்டியாகும். டேய் என்னடா அது? நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்கங்கடா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. வாங்கடா.